ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 தொடங்கி இப்போ 7 மாதம் சரியாக முடிவடைஞ்சிருக்கு. இந்த 7 மாதத்துலேயே நிறைய திரையுலக பிரபலங்கள் அப்படின்றவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு, அதாவது இறந்து போயிருக்காங்க. அப்படி யாரெல்லாம் இறந்து போயிருக்காங்க, அவங்க இறக்குறதுக்கான காரணம் என்னவா இருக்குது, அவங்க இறக்கும் பொழுது வயது என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடியது காமெடி ஆக்டரான முத்துக்காளி அவங்களுடைய மனைவி மாலதி அவர்கள் தான். அவங்க இறக்குறப்ப 47 வயதானது. இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்காங்க. இறக்குறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் தன்னோட மனைவி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க. 19 நாளாக மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறேன், மேல் சிகிச்சைக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி உதவி வேண்டி வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோ பல மக்களாலையும் ஷேர் பண்ணப்பட்டது. கடைசியில் அந்த வீடியோவால் அவருக்கு உதவியும் கிடைச்சது. உதவி கிடைச்சும் அவரது மனைவி மாலதி அவர்களை காப்பாற்ற முடியல. சிகிச்சை பலனின்றி அவங்க இறந்தும் போயிட்டாங்க. அவங்க இறக்குறப்ப அவங்களுடைய வயது சரியாக 47 அப்படிங்கிறது தான். அடுத்த நடிகர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடிகரான சலீம் குமார் அப்படின்றவங்க தான். இவங்க மலையாள நடிகர். தமிழில் அப்பாவின் மேசை, நெடுஞ்சாலை, மரியான் என 3 படத்தில் இவர் நடிச்சிருக்காரு. இவர் 90ல் தொடங்கி இப்போ வரைக்கும் இந்த 2026 வரைக்குமே பிரபலமாக நடிச்சுக்கிட்டே தான் இருந்தார். இவர் இறக்குறதுக்கு முன்னாடி கூட பல மலையாள படங்கள் அப்படின்றது நடிச்சிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய பிரபலமான ஆக்டராக இருக்கக்கூடிய இந்த சலீம் குமார் அப்படின்றவங்க இந்த வருடம் 2026 ஜூன் மாதம் 6ஆம் தேதி காலையில் திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல்லையே அவருடைய உயிர் பிரிஞ்சு போயிருக்கு. அவர் இறக்குறப்ப வயது 56 அப்படிங்கிறது தான். அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கே ராஜன் அவர்கள். இவர் ஒரு ப்ரொடியூசர், ஆக்டர், டைரக்டர், இந்த மாதிரி பல விதங்களில் சொல்லலாம். இவர் அடையார் குவாட்சியில் விழுந்து தற்கொலை செஞ்சு இறந்துக்கிட்டார். இவர் இறந்ததுக்கான காரணம் இன்று வரைக்குமே பலராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பலருமே இவருக்கு காசு பணத்தில் எந்தவித குறையும் இருந்திருக்காது, குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறதையும் சொல்லி இவர் தனிமையில் இருந்ததுனால மன உளைச்சலுக்கு ஆகியிருப்பார், அதனால தான் இந்த முடிவை எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பலரும் இன்டர்வியூ அப்படிங்கிறது கொடுத்துட்டு வந்தாங்க. இவர் இறக்குறப்ப வயது 85. இவர் இந்த வருடம் 2026 மே மாதம் 17ஆம் தேதி அடையார் குவாட்சியில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களுடைய அம்மா ஸ்வர்ணலதா அவர்கள் தான். இவங்க இந்த வருடம் மார்ச் 29ஆம் தேதி இறந்து போயிருக்காங்க. இவங்க வயது முதிர்வின் காரணமாக தன்னுடைய 86 வயதில் இறந்து போயிட்டாங்க. அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடிகர் அஜித் அவர்களுடைய அம்மா மோகினி மணி அவர்கள் இறந்து போயிருக்காங்க. அவங்க வயது முதிர்வின் காரணமாக இந்த வருடம் 2026 மே மாதம் 30ஆம் தேதி 89 வயதில் இறந்து போயிருக்காங்க. அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீரியல் நடிகை சுபாஷினி பாலசுப்ரமணியன். கயல் சீரியலில் நடிச்சிருந்தாங்க, மூவிஸும் நடிச்சிருக்காங்க, நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சோசியல் மீடியா பக்கத்தில் ரொம்பவும் ஆக்டிவாக இருக்கிறவங்க. இவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி 2024 பிபின் சந்திரா அப்படின்றவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு பெங்களூரில் செட்டில் ஆகிட்டாங்க. இவங்க ஷூட்டிங்காக மட்டுமே சென்னைக்கு பெங்களூர்லேருந்து அப்பப்போ வந்து போவாங்களாம். இவங்க சென்னையிலே ஒரு வீடு வாடகைக்கு வாங்கி அங்கே தான் ஷூட்டிங் டைமில் இருந்துட்டு திரும்பவும் பெங்களூருக்கு திரும்பி இருக்காங்க. இவங்க அப்படி 2026 ஏப்ரல் 4ஆம் தேதி ஷூட்டிங்காக வந்தவங்க ஷூட்டிங் அட்டன் பண்ணிட்டு அடுத்த நாள் 5ஆம் தேதி அவருடைய கணவர் பிபின் சந்திரா அவர்களோட வீடியோ கால் எல்லாம் பேசியிருக்காங்க. அவரோட பேசுகிறப்ப இருவருக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செஞ்சுருக்காங்க. வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுருக்கிற இவங்க சுபாஷினி அவங்களுக்கு இறக்குறப்ப வயது 36. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டியாக செயல்படக்கூடிய ஸ்ரீ சாய் சில்க் பொட்டிக்கோடைய ஓனர் ராஜி அவர்களுடைய இறப்பு அப்படிங்கிறது தான். இவங்க அவருடைய கணவராலேயே கொல்லப்பட்டு அவங்களுடைய கணவர் தானுமே சூசைட் பண்ணி இறந்துக்கிட்டாங்க. இவங்களுடைய இறப்பு அப்படிங்கிறது பிரபலமாக சோஷியல் மீடியாவில் அதிகப்படியான பேர்களால் பகிரப்பட்டும் வந்தது. ஷாக்கிங்காகவும் இருந்த ஒன்று தான். இந்த ராஜி அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. இந்த 2 பசங்க தான் இப்போ அந்த பொட்டிக் ஒன்று ரன் பண்ணிட்டு வராங்க. இப்போ அவங்க ரன் பண்ணி வீடியோஸ் எல்லாம் போடுறப்ப ரொம்பவும் கஷ்டமாகவே இருக்குது. ராஜி அவர்கள்
எந்த ஒரு கவர்ச்சியுமே இல்லாமல் அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு அவங்களே மாடலாக இருந்து ஒவ்வொரு சாரீஸையும் இப்படி ட்ராப் பண்ணணும், அப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் கொடுத்து அவங்களே வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய ஷாப் அப்படிங்கிறது நங்கநல்லூர் அப்படின்ற ஊரில் தான் இருக்குது. அங்கே போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இவங்களுடைய கணவராலே கொல்லப்பட்டாங்க. இவங்க கணவர் இவங்களை கொன்னுட்டு அவங்களும் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இது சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் ஷாக்கிங்காக தான் இருந்தது. இவங்க இந்த வருடம் 2026 ஏப்ரல் 29 தான் இறந்தும் போயிருக்காங்க. அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் ஆர்பி சௌத்ரி அவர்கள் தான். இவங்க நம்ம ஜீவா அண்ட் ஜித்தன் ரமேஷ் அவங்களுடைய அப்பா. தயாரிப்பாளர். நிறைய படங்களை இவங்க தயாரிச்சிருக்காங்க. தயாரிப்பாளர்களையே ரொம்பவும் பிரபலமான தயாரிப்பாளர் அப்படின்றவங்க இந்த ஆர்பி சௌத்ரி அவர்கள் தான். இவங்க இந்த வருடம் மே மாதம் 2026 5 ராஜஸ்தானில் ஒரு ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு, அதாவது திருமணத்துக்காக போயிட்டு வரும்போது அவங்களுடைய கார் பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகி அந்த இடத்துலையே நம்ம ஆர்பி சௌத்ரி அவங்க உயிரிழந்து போயிருக்காங்க. இருக்கிறப்ப இவருடைய வயது 77. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா திரையுலகத்துடைய ஒரு இமயமலை ஜாம்பவான்னு சொல்லணும்னாலே நம்மளுக்கு பாரதி ராஜா சார் தான் ஞாபகத்தில் வரும். பாரதி ராஜா அவர்களால் தான் பல சினிமாக்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவே இருக்கும். பாரதி ராஜா அவர்களால் தான் பல ஹீரோயினிக்களும் புதுமுகமாக அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. 1977 16 வயது நிலை அப்படிங்கிற படம் மூலியமா இயக்குனராக அறிமுகமாகி முதல் மரியாதை, அலைகள் ஓய்வதில்லை, வேதம் புதிது என பல வெற்றி படங்களையும் தந்தவர். இவருடைய படங்கள் அனைத்துமே ரொம்பவும் யதார்த்தமான படங்களாகவே அமைஞ்சிருக்கும். குறிப்பாக கிராமத்து கதைகளாக எடுத்து ரொம்பவும் பிரபலமான ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அவர்களை தான் சொல்லலாம். இவருக்கு அசிஸ்டன்ட் இயக்குனராக நிறைய பேர் சேர்ந்து இன்னைக்கு மிகப்பெரிய இயக்குனர்களாக திரையுலகில் வளம் வந்துட்டு இருக்காங்க. இவர் இந்த வருடம் 2026 ஜூன் மாதம் 10 தான் இறந்திருக்காரு. அதாவது இந்த வருடம் இவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க. இவருடைய 84 வயதில் இறந்தும் போயிட்டாங்க. இவருடைய மகன் மனோஜ் பாண்டியன் ஆக்டர். இவருடைய இறப்புக்கு அப்புறம்தான் நம்மளுடைய பாரதி ராஜா இயக்குனர் அவர்கள் ரொம்பவும் மனசுடைஞ்சு உடல்நிலை சரியில்லாமல் போய் இறந்து போயிருக்காங்க. இவர் இறக்குறதுக்கு முன்னாடியே பல தகவல்கள், பல வீடியோக்கள் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் இவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காரு அப்படின்றத வெளிப்படுத்துகிற விதமாக பல வீடியோக்களும் ஷேர் பண்ணப்பட்டு வந்தது. அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய நடிகர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார் அவர்கள் தான். இவர்களுடைய மரணம் அப்படிங்கிறது எதிர்பார்க்காத ஒரு மரணம் அப்படின்னு சொல்லியே எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ பாரதி ராஜா அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் வச்சுருந்து அதுக்கப்புறம் இறந்து போனாங்க. ஆனால் பாக்யராஜ் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் அந்த மாதிரி இல்லவே இல்லை. அவங்க நார்மலாக நாள் கூட குஷ்பு அவர்களின் வீட்டு திருமணத்தில் அட்டன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் ஜாக்கிங் போகிறதுக்காக எப்பவும் போல் நடைபயிற்சிக்கு போயிருக்காரு. அப்படி போகும் பொழுது நெஞ்சுவலி ஏற்பட்டு மாரடைப்பு காரணமாக இறந்தும் போயிருக்காரு. 2026 இந்த வருடம் ஜூன் 27 தான் இவருடைய 73 வயதில் இறந்தும் போயிருக்காரு. டைரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நினைவுக்கு வருது பாரதி ராஜா அவர்கள். அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார் அவர்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து பணியாற்றி தான் மக்கள் மத்தியில் இடம்பெற்று இன்றைக்கி மறக்க முடியாத நிறைய கிராமத்து படங்களையும் ஒரு இயக்குனராக இருந்து போயிருக்காரு. பாக்யராஜ் அவர்கள் அப்படின்றவங்க தன்னுடைய மானசீக குருவாக பாரதி ராஜா சார் தான் அப்படின்றதையும் அவங்க பல இன்டர்வியூக்களை சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்ன பாக்யராஜ் சார் அவர்கள் பாரதி ராஜா சார் இறந்த ஒரு 10 நாட்களுக்கு அப்புறம் அவருமே இறந்து போயிருக்காரு. இவருடைய இறப்பு எதிர்பார்க்காத ஒன்றுனே சொல்லலாம். இந்த மாதிரி இந்த 2026 பாதி மாதம் முடிகிறதுக்குள்ளேயே பல பிரபலங்கள் இறந்து போயிருக்காங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன பிரபலங்களில் யாரை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தொடர்ச்சியாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.